விஜய்க்கும் இவருக்கும் ஒரு ஒற்றுமை, 2 பேரும் சுயநலவாதிகள், அன்புமணியும் இவரும். ஏன்னா 2 பேரும் தன்னுடைய சுயநலத்துக்காக மக்களை மடைமாற்றி திசை திருப்பி அந்த சாதி வெறி, அவரு பார்த்தீங்கன்னா படத்தோட வெறியை தூண்டி இந்த மாதிரி வளரணும்னு பாக்குறாங்க. இவங்க 2 பேருமே தகுதியற்றவர்கள். மிஸ்டர் அன்புமணி என்ன போயிட்டு நீங்க விஜய் கூட சேர்ந்துக்கோங்க, பெஸ்ட், உங்களுக்கு கரெக்ட் பாரு. 2 பேருமே அப்பாவை மதிக்க மாட்டீங்க, நீங்க போய் சேர்ந்துக்கோங்க சார், பெஸ்ட். உண்மைதானே அது? அதே போல பாத்தீங்கன்னா ராமதாஸ் அவர்கள் அவங்க பையனை பத்தி பேசும்போது அழுகுறாரு, கண்கலங்கி அழுகுறாரு. அப்பனை அழு வச்சவெல்லாம் நல்லா இருக்க மாட்டாயா, நான் எழுதி தரையா உனக்கு. ஏம்பாளர்னு கேட்டேன். அப்பனை அழ வச்சவன் நல்லாவே இருக்க மாட்டாங்க, அது யாரும் தெரியாது. நான் சொல்றேன், மிஸ்டர் அன்புமணி சார், உங்க அப்பா எத்தனை வருஷம் இருக்க போறாரு, அவர்கிட்ட கேட்டு நடங்க. அவரு கடைசி வரைக்கும் சந்தோஷமா வச்சுக்கணும், அவன் நல்ல புள்ளங்க. அதை விட்டு தனியா பிரிச்சு, அதாவது உங்களை நம்பி ஏமாறுறவங்க யாரு தெரியுவாங்க? பாவம் அந்த உங்க சமுதாயத்து மக்கள். பொதுவெல்ல கண்ணீர் விடுறாரு, யாரால? அவங்க பையனை பத்தி பேசினா வருது தண்ணி, கண்ணில் தண்ணி வருது. அவருக்கு இந்த வயசுல என்ன பதவி வெறியா? அவருக்கு 80 வயசு தாண்டிட்டாருங்க, அவருக்கு என்ன பதவி வெறின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காரு அவரு. ஏன் அதை நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க? நான் இருக்கிற வரைக்கும் என்ன சொல்றாருன்னா, அவருக்கு என்ன மெயின் அதாவது எஜெண்டான்னு பாத்தீங்கன்னா, பிஜேபி கூட கூட்டணி வைக்க கூடாது. அதுதான் ராமதாஸ் ஐயாவுடைய ஒரு மைண்ட்ல வச்சிருக்காரு. ஆனா அன்புமணி என்ன பண்றாருன்னா, இல்ல எனக்கு நான் பிஜேபி கூட சேரணும், காசு இந்த பொட்டி அதுதான் பிளான் பண்றாப்புல. அதுக்காக தான் பொட்டி மணின்னு சொல்றாங்க அவரை. ஆனா ராமசாமி பரவாயில்ல, வேண்டாம், நம்ம கட்சி வளர்க்கணும், கண்டிப்பா நம்ம பிஜேபி கூட சேரக்கூடாதுன்னு சொல்லி ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு. இந்த பிரச்சனை தான் நடந்துட்டு இருக்கு, தவிர வேற எந்த பிரச்சனையுமே கிடையாது உங்களுக்குள்ள. இது மட்டும்தான். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்க கட்சி இதோட இழுத்து முடுவாங்க. எப்படி தாவேக்காவை இழுத்து முட போறாங்க 2026ல, அதே மாதிரி உங்களை கட்சியை இழுத்து முட போறாங்க. அதுதான் உண்மை. ஒழுங்கா உங்க அப்பா சொல்றதை கேட்டு நடந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அப்பா சொல்றதை கேட்டதுனால தான் நீங்க இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கீங்கன்றது மறந்துடாதீங்க.